இந்த பாரியா இப்படியே வியாபாரத்துக்கு போகாம வீட்டுல குந்திட்டு இருந்தா பொழப்பு நடக்குமா? ஞானவேல் ஐயா ரொம்ப நல்லூர். அவராண்ட போய் விஷயத்த சொல்லி ஒரு மூட்டை அரிசி வியாபாரத்துக்கு கேட்டுதான் பாறையா. இந்த 5 வருஷத்துல ஒரு தடவை கூட நான் பாக்கி வச்சதில்ல. அதுதான் சங்கடமா இருக்கு. கொடுப்பாரா புள்ள? ஐயா கேட்டுதான் பாருன்னு சொல்றேன்ல. இங்க பார் மாரியப்பா, நான் சொன்னதுதான். இத்தனை நாள் பேச்சு மாறாமல் காலையில் வாங்கின அரிசி மூட்டைக்கு சாயந்தரம் பணம் கொடுத்தேன். இப்போ என்னாச்சு? நான் என்ன வட்டிக்கா கொடுக்குறேன்? அப்படி உங்களை சொல்லுவேன் ஐயா. ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன ஒரு மூட்டை அரிசியை கொடுத்து சைக்கிளில் கொண்டு போய் சில்லறை வியாபாரம் பண்ணி பழிச்சுக்கேன்னு வழி காட்டின தெய்வமாச்சே நீங்க. நான் மனுஷன் தான்யா, தெய்வம் இல்லை. பணத்தை கொடுத்துட்டு மூட்டையை எடுத்துட்டு போ. ஐயா, பொஞ்சாதி கடைக்கு போயிட்டு வர வழியில மழை தண்ணி வழிக்கு கீழே விழுந்துட்டா ஐயா. கையொடிஞ்சு மாவு கட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் செலவழிஞ்சு போச்சியா. இந்த ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா தினமும் பழைய பாக்கியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொடுத்துருவையா. அதெல்லாம் முடியாது. ஒரு வாரமா என்ன பொய் சொல்லலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தியா? அப்பா கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்னம்மா? வாங்கப்பா. அப்பா, இந்த பூச்செடி தினமும் நிறைய பூக்கள் தரும். ஆனா இப்ப அதுக்கு நோய் வந்ததால பூக்கிறதே இல்ல. இருந்தாலும் அதுக்கு மருந்தடிச்சு தண்ணி ஊத்துறோம் இல்லையாப்பா? ஆமா. இத்தனை நாள் மாரியப்பனுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்ப அவருக்கு ஒரு கஷ்டம். இந்த நேரத்துல உதவிய நிறுத்தினா பாவம்பா அவரு. என்ன பண்ணணுங்கிறம்மா? ஒரு மூட்டை அரிசி கொடுத்துடுங்கப்பா. அப்படியா? சரி, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். வா. சரி மாரியப்பா, இனிமே பணத்தை ஒழுங்கா கொடுத்துரு. என்ன? ரொம்ப நன்றிங்க ஐயா. குடோனுக்கு போய் நான் சொன்னேன்னு ஒரு மூட்டை அரிசி வாங்கிக்க. இந்தா 1000 ரூபா பணம். கொஞ்சம் அது மருந்து செலவுக்கு வச்சுக்க. வேண்டாம் ஐயா, கடன் வேண்டாம். அட கடன் இல்லப்பா, சும்மா வச்சுக்க. ஐயா, நீங்க புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும் ஐயா. என்ன அப்பாவுக்கே பொண்ணு புத்தி சொன்ன மாதிரி இருக்கு. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஆத்திச்சூடி புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடுத்ததே அப்பா தானே. ஈவது விளக்கேல், பிறருக்கு உதவுவதை நிறுத்திவிடக் கூடாது அப்படின்னு அதுல ஔவையார் சொல்லி இருக்காங்கல்ல. அம்சவேணி, சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல விஷயத்தை கத்து கொடுத்துட்டா நாம தடம் மாறினாலும் அவங்க விட மாட்டாங்க. ஏங்க, நாம ஒருத்தருக்கு செய்யற உதவிய நிறுத்தாம செய்யறோம்னா ஆண்டவன் நம்மள நல்லா வச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். அப்பா அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. என் கூட பழகுறாள்ல. வாவ், சூப்பர்ல. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.